ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இதில எத பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு அஷ்யூரோட டெய்லி மாய்ஸ்சரைசர். இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதோட பெனிஃபிட்ஸ் அண்ட் அதோட ரிவ்யூஸ் அண்ட் அதில என்னென்ன கன்டென்ட்ஸ் இருக்கு, அண்ட் அது எப்படி யூஸ் பண்றது, இது மாரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்ப டெய்லி மாய்ஸ்சரைசர் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா, நம்ம ஸ்கின் வந்து ட்ரையா இருக்கும் அண்ட் ஒரு மாய்ஸ்சரைசரே இல்லாம இருக்கும். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் உங்க ஸ்கின் வந்து நல்லா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும் அண்ட் நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஹீட் ஏரியாஸில் ஒர்க் பண்ணுறவங்க ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹீட் வந்து நம்ம செல்ஸை அதிகமாக டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக மாய்ஸ்சரைசர் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அஷ்யூர் டெய்லி மாய்ஸ்சரைசரோட பெனிஃபிட்ஸ் அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து மேங்கோ பட்டர், சன்ஃப்ளவர், ஆலிவ் ஆயில், விட்டமின் இது மாதிரி நிறையா இருக்குது. மேங்கோ பட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டாக வச்சிருக்கு, நல்ல மாய்ஸ்சரைசர் லாக் பண்ணுது. எல்லா விதமான மாய்ஸ்சரைசர் ப்ராப்பர்ட்டிஸும் வந்து இந்த மேங்கோ பட்டரில் இருக்குது. அண்ட் ட்ரை ஸ்கின்னை வந்து ஒரு க்ரீஸ் பண்ணி நல்லா ஹெல்த்தியாக வச்சுருக்கும். அண்ட் ஆயில் ஸ்கின்ல வந்து ஆயிலை நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு ஆயில் ஸ்கின்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ரெக்கவர் பண்ணும். ஓகேங்களா, நார்மல் டைப்க்கு வந்து இதை ரெக்கவர் பண்ணும். அண்ட் ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க மாய்ஸ்சரைசர் நம்ம இதை யூஸ் பண்ணலாமா, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஆயில் ஆயிருமோ அப்படின்னு வந்து நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல. பிகாஸ் இதில் வந்து நான் ஆயில் எசென்சியல்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் கவலையே படாம இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா, சன்ஃப்ளவர் ஆயில், ஆலிவ் ஆயில், விட்டமின் இ இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, இது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷனை வந்து லாக் பண்ணுது. அண்ட் நம்ம டேமேஜ் ஆன செல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் ரெக்கவர் பண்ணுது நம்ம ஃபேஸில். அண்ட் அந்த செல்ஸில் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் லாக் பண்ணுது, ஒரு ஹைட்ரேஷனை லாக் பண்ணுது. And இது வந்து ரேடியண்ட்டான ஒரு க்ளோ வந்து கொடுக்குது. ஓகேங்களா, இது நீங்கள் லிட்டில் அமௌண்ட்டில் எடுத்து உங்கள் கையில் வந்து உள்ளங்கையில் வந்து ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் மட்டும் ரப் பண்ணுங்கள். அதனால் ரப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் வந்து அப்வர்ட் டைரெக்ஷனில், ஃபேஸ் அண்ட் நெக்கில் வந்து அப்வர்ட் டைரெக்ஷனில் வந்து அப்ளை பண்ணுங்கள். எதுக்காக அப்வர்ட் அப்படின்னா, அப்வர்ட் டைரெக்ஷனில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ தான் நல்லா ஆழமாக போய் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் ஹைட்ரேஷன் ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து லாக் பண்ணும். ஓகேங்களா, வெளியே இருந்த பொல்யூஷன் வந்தாலும் மோஸ்ட்லி நம்ம ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணாமல் பார்த்துக்கும். ஓகேங்களா, அதுக்காக தான் அப்வர்ட் டைரெக்ஷனில் யூஸ் பண்ணோம். ப்ளஸ் விட்டமின் இ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னேன் இருக்குன்ட்டு. இந்த விட்டமின் இ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, முழுக்க முழுக்க இது வந்து டேமேஜ் செல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்டு விட்டமின் இ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அந்த ஏஜிங் லுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஏஜிங் லுக் இருக்கிறவங்க இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது மூலிமா வந்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா, ஒரு லிமிட்டான ஏஜுக்கு மேலே செல்ஸ் வந்து டெத் ஆக ஆரம்பிக்கும் அதிகமாக. ஸோ அந்த மாதிரி செல்ஸ் எல்லாம் இது வந்து ரெக்கவர் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ அதில் வந்து இந்த விட்டமின் இ வந்து ஒரு மிகப்பெரிய பங்களிக்குது. ஸோ அதை நம்மளுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க இதில். ஸோ எந்த விதமான ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் நீங்கள் பயமே இல்லாமல் இதை வந்து யூஸ் பண்ணலாம். உங்கள் டேமேஜான ஸ்கின்னை வந்து இது ரெக்கவர் பண்ணும். ஓகேங்களா, அதுக்குன்னு அத்தனை ப்ராப்பர்ட்டிஸும் இதில் இருக்குது. நம்ம பெனிஃபிட்ஸ் பார்த்தாச்சு, இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தாச்சு. மாய்ஸ்சரைசர் அப்படிங்கிறது டெய்லி யூஸில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட். பிகாஸ் நம்ம ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைசர் வச்சிருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் வந்து எந்த விதமான டஸ்ட்டும் பொல்யூஷனும் வந்து இல்லாமல் இருக்கும். நம்ம ஸ்கின்ல டஸ்ட், நம்ம ஃபேஸில் வந்து மோஸ்ட்லி அந்த டஸ்ட்டெல்லாம் படியறனால கூட செல்ஸில் அந்த டஸ்ட்டெல்லாம் லாக் ஆகுறதுனால பிம்பிள்ஸ் கூட நம்மளுக்கு அதிகமாக வரும். லேடிஸ்க்கு, ஜென்ஸ்க்கு யாருக்கா இருந்தாலும் பார்த்தா அதிகமாக அந்த பொல்யூஷன் ஏரியாஸ்லலாம் ஒர்க் பண்ணுறவங்க, வெளியவே வந்து ஒர்க் பண்ணுறவங்க, இந்த சேல்ஸ் வெளியவே சுற்றி ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கும் வந்து அதிகமாக ஸ்கின் வந்து டேமேஜாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறப்ப ஸ்கின்ல வந்து டேமேஜ் இல்லாமல் பார்த்துக்கும். அண்ட் இதில் ஒரு ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களோட ரிவ்யூ வந்து நான் ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா. குட் மார்னிங். ஐம் குத்பனிஷா. இன்னைக்கு நான் என்ன ப்ராடக்ட் வந்து ஃபீட்பேக் கொடுக்குறேன்னு பார்த்துட்டிங்கன்னா, அஷ்யூர் மாய்ஸ்சரைசர். இப்போ பனிக்காலமா இருக்கிறதுனால மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து ஃபேஸில் வெடிக்க ஆரம்பிக்கும். எனக்கு போன மந்த் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப வெடிச்சு ஸ்கின் எல்லாம் பீல் ஆஃப் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து அப்போ மாய்ஸ்சரைசர் எடுத்து யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்குக்கு சேம் அதே மாதிரி தான் இருந்தது. பட் 10 டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல சேஞ்ச் தெரிஞ்சுது. ஸ்கின் வந்து நல்லா ஸ்மூத்தா ஆயிடுச்சு. இப்போ ரெகுலரா நான் அதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதில என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, மேங்கோ பட்டர், ஆலிவ் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், விட்டமின் இ இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கிறது மட்டும் இல்லாம நம்ம யூஸ் பண்ணும்போது, மத்த கம்பெனி மாய்ஸ்சரைசரும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் படிஞ்ச மாதிரி இருக்கும். ஃபேஸ்ல போட்டிங்கனாலே ஒரு ஆயிலி லுக்கா இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஃபேஸும் ஆயிலி ஃபேஸுங்கிறதுனால அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபேஸே பார்க்கறக்கே நல்லா இருக்காது. பட் இது வந்து நான் கிரீஸியா இருக்கும். ஆயிலியாவே இருக்காது. ஸ்கின்ன வந்து எப்பவுமே ஹைட்ரேட்டடா வச்சிருக்கும். ஆ நம்மளோட ஸ்கின் எலாஸ்டிசிட்டியும் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி குடுக்கும். அது இல்லாம யூவி ரேஸ்ல இருந்தும் வந்து நமக்கு பாதுகாப்பு குடுக்குது. ஸ்கின் வந்து ஸ்மூத்தா, சாஃப்ட்டா, பிரைட்டா சூப்பரா இருக்குது இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது. இந்த ப்ராடக்ட் பத்தி தான் நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். தேங்க் யூ. விஷ் யூ வெல்.
ஸோ அந்த ரிவ்யூ நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த ஒரு ரிவ்யூ இல்லைங்க. நீங்க வேணும் அப்படின்னா நான் பல ரிவ்யூஸ் குடுக்குறதுக்கு வந்து தயாரா இருக்கேன். பிகாஸ் தெரியும் எங்களுக்கு இது வந்து எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் வந்து குடுக்காது. பிகாஸ் நானும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நெறைய பேர் யூஸ் பண்றாங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.